சபரிமலையில் ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காமல் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், தற்போது சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுது? விவரம் என்ன? அதாவது சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு புத்தாண்டு பிறந்து 2025ஆம் ஆண்டு இன்றைக்கு முதல் நாளான பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபரிமலையில பக்தருடைய கூட்டம் இன்று காலை முதலே அதிகமாக காணப்பட்டது. இப்போதைய நிலையில் மரக்கூட்டம் வரைக்கும், அதாவது பெரிய நடைப்பந்தல் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மரக்கூட்டம் வரைக்கும் நீண்ட வரிசையில பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் காத்திருந்து பல மணி நேரம் காத்திருந்துதான் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கும் இதே போல இருந்தது, நேற்றைக்கும் இதே போல கூட்டம் அதிகமாக இருந்தது. நேற்றைக்கு மட்டும் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேற்றைக்கு சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்த மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா பக்தருடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போதைய நிலையில கடந்த சில நாட்களாக திருவழியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்பட்டு வந்தது. அந்த பாஸை காட்டி பெரிய நடைபந்தல்ல காத்திருக்காமல் அவர்கள் 18ஆம் படி வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பெருவழியில வரக்கூடிய பக்தருடைய எண்ணிக்கை அதிகமான காரணத்தினால அந்த பாஸ் வழங்குவது இன்று முதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாஸ், அதாவது பெருவழியில வரக்கூடியவர்களும் அதே போல சுவாமிமலை, நீலிமலை, அப்பாச்சிமேடு வழியாக வரக்கூடியவர்களும் எல்லாருமே அந்த பெரிய நடைபந்தல் காத்திருந்து 18ஆம் படி வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இன்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது இன்று காலையிலிருந்தே பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. சுமார் 4 மணி நேரம் முதல் அவங்க ஒரு 5-6 மணி நேரம் வரைக்கும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு நிலைதான் இந்த மகர விளக்கு பூஜை நடை திறக்கப்பட்ட பிறகு இந்த 2-3 நாட்களாகவே சபரிமலையில பக்தருடைய வருகை என்பது அதிகரித்துதான் காணப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.